நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் புறப்பட்டு போகலாம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21:9 வாசிப்போம். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்களோடு நீர் இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரம், தேவ பிரசன்னம் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுடைய ஜெபங்களை இதுவரைக்கும் கேட்டிருக்கிறீங்க. எங்களுடைய ஆராதனையை கத்த நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உடைய வார்த்தைகள் இருதயத்தை, ஜனங்களுடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல கத்தர் எல்லாருடைய இருதயங்களையும் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை உள்ள கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எல்லாம் உலகம் முழுவதும் இந்த அற்புதமான நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க, தியானித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ்கா பண்டிகை ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பதாக 6 நாட்களுக்கு முன்பதாக, இல்லை 5 நாட்கள் 3 நாட்கள், இப்படி நாட்களை நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு முன்பதாக இந்த குருத்தோலை பவனி, வெற்றி பவனி, ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதான ஒரு வெற்றி பவனி. அவர் எதில் வாரார் அப்படின்னு கேட்டால், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் என்ன செய்கிறாராம், ஏறி வருகிறார் என்று நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அந்த வசனத்தை பாருங்க. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்தார்களாம், ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரை ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்குள்ளே பவனியாய் வருகிறதை அவர்கள் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவராய் இயேசு ஒரு ராஜாவாக அவர்கள் ஏற்படுத்தும்படி சகல தேசத்திலும் இருந்து வந்தவர்கள் கூட்டம் கூட்டமாய் கூடி ஆண்டவருக்கு பின்பதாக பவனி செல்லுகிறார்கள். குருத்தோலைகளையும் ஓலைகளையும் பிடித்து கொண்டு கர்த்தரை ஓசனா என்று சொல்லுகிறார்கள். முன் நடப்பார் எல்லாரும் அவர்கள் வஸ்திரங்களை அந்த ரோட்டிலே விரித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள், வரவேற்கிறார்கள். இந்த பவனி எங்கே போகணும்னு சொன்னா, அன்றைக்கு அந்த தேசத்தில் இருந்ததான அந்த ராஜாவுனுடைய அரண்மனைக்கு நேராய் போக வேண்டியது இந்த பவனி. இஸ்ரவேல் ஜனங்களும் அன்னைக்கு இருந்ததான மக்களும், யார் எங்களை விடுதலையாக்குவார், இந்த ரோமருடைய கைகளிலிருந்து யார் எங்களை விடுதலையாக்குவார், விடுதலைக்காக ஒரு ராஜா நமக்கு தேவை, நம்முடைய ராஜாதி ராஜாவாக நமக்கு ஒருவர் தேவை. ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் ராஜாக்களின் கீழே, அரசாட்சிக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஒரு காலத்தில் இவர்கள் ரோமர்களின் அரசாட்சிக்குள்ளே இவர்கள் போனபடினால் நம்மை விடுவிக்க ஒருவர் வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருந்ததான ஒரு கூட்டம். அதன் மத்தியிலே ஆண்டவராய் இயேசுதான் ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறார், அவரை கொண்டு நாம் ராஜாவாக்கி விடலாம் என்று சொல்லி அந்த பவனியிலே அவரை ராஜாவாக ஏற்படுத்தி போய்கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. பல 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக, சகரியா 9 அதிகாரம் 9 வசனத்தில் இதை குறித்து தீர்க்க தரிசனமாக 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூர், எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருவார். அவர் எப்படிப்பட்டவராம், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும்
கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் என்ன செய்வாராம்? ஏறி வருவார் என்கிறதான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து தான் நாம் வாசித்த அந்த பகுதியிலே முழுவதுமாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்கள். போனவுடன் அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். 4வது வசனத்துல, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருவார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்கிறதான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி என்ன செஞ்சிச்சு? நிறைவேறினது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தாங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கரைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்போரும் பின்னடப்போரும் என்ன சொன்னாங்களாம்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அன்றைக்கு ராஜாக்களை இப்படித்தான் அபிஷேகம் பண்ணி ராஜாக்களாக ஏற்படுத்துகிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு பாருங்க. தாவீதின் குமாரனாகிய சாலமோனையும் இதே மாதிரி தான் ராஜாவா என்ன செய்தார்கள்? மாற்றினார்கள் என்று வேத புஸ்தகத்திலே நாம் படிக்க போகிறோம். இது ஒரு வெற்றியின் பவனியா இருக்கிறது. இந்த ராஜா நன்மை செய்கிறவராக, வெற்றி தருகிறவராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓசன்னா என்று சொல்கிற இந்த வெற்றி பவனியிலே நாம் கற்றுக்கொள்கிறதான 5 பாடங்கள் இருக்கிறது. அதை வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். இந்த ஜனங்கள் இவரை ராஜாவாக மாற்றும்படி, ஏற்கனவே இருந்ததான அந்த ராஜாவை தள்ளி இவரை ராஜாவாய் மாற்றும்படி இவருக்கு பின்பதாக ஒரு பெரிய திரள் கூட்டம், கற்பனையில் நீங்க யோசித்து பாருங்க, இவரோடு கூட சேர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முச்சந்தி வருகிறது. ஒரு பெரிய சரித்திரம் போனவட்ட நான் பேசினேன். ஒரு முச்சந்தி வருகிறது. அங்கே 2 ரோடு பிரிகிறது. ஒரு ரோடு எருசலேமுக்கு போக வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு, தேவாலயத்திற்கு. இன்னொரு ரோடு எங்கே போக வேண்டும்? ராஜாவினுடைய அரண்மனைக்கு போக வேண்டும். இவர்கள் முன்னடப்போரும் பின்னடப்போரும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாய் ஆக்கும்படிக்கு அரண்மனைக்கு நேராய் போகிறார் என்று சொல்லி வெற்றி பவனி எடுத்து, ஓசன்னா எங்களை ரட்சிக்கிறவரே, எங்களை விடுதலையாக்குகிறவரே என்று சொல்லி ஆர்ப்பரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு முச்சந்தி வருது. இந்த இடத்துல கர்த்தர் முடிவெடுக்கிறாரு. இவர்கள் நினைத்தது போல இவர் அரண்மனைக்கு போகவில்லை. இவர் போனதான் அந்த கழுதை, அந்த வாகனம் எருசலேமுக்கு நேராய், எருசலேமின் ஆலயத்துக்கு நேராய் போன பொழுது அத்தனை பேரும் சிதறடிக்கப்பட்டு ஓடி போனார்கள். அந்த கூட்டம் தான் வந்து சொன்னது, இவரை சிலுவையில் என்ன செய்யுங்கள், அறையுங்கள் என்று சொல்லி. இவர் ஏன் எருசலேமுக்கு போனார்? இந்த பஸ்காவை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். பஸ்காவிலே ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுமே, அது எப்படிப்பட்ட ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பழுதற்ற ஆடு அடிக்கப்பட வேண்டும். இதை பழுது இல்லை என்று சொல்லி செக் பண்ற வேலை யாருடைய வேலைன்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரியனுடைய வேலை. ஆகையினால்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்னதாய் எருசலேம் ஆலயத்திற்கு போய் தன்னை பழுதற்ற தேவாட்டுக்குட்டியாய் ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டிய வேலையை கர்த்தர் செய்தார். இவர்கள் எல்லாம் இவரை ராஜாவாக்கும்படி அவர்கள் ஏற்பாடு பண்ணினார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜனத்தினால் ராஜாவாய் ஆக்கப்படுகிறவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் என்றென்றும் அரசாளுகிற ஒரு ராஜாவா இருக்கிறார். இப்ப இந்த சாலமோனை குறித்து ராஜாவுடைய பணி 4 பணி. ராஜாவுடைய பணி 4 பணி. ஒன்று, இந்த ராஜா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனை தேட வைக்க வேண்டும். ஜனங்களை தேவனை தேட வைக்கிறவராய் இருக்க வேண்டும். ராஜாவுடைய பணி 4 பணி பாருங்க. ஜனங்களை தேட வைக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? ஆமா, தேவனை தேட வைக்க வேண்டிய வேலை ராஜாவுடைய வேலை. கடவுளை தேட வைக்க வேண்டிய ராஜாவுடைய வேலை. இன்னொன்னு, நல்ல ஜனங்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய வேலை?
ராஜாவுனுடைய வேலையா இருக்கிறது. ஜனங்களை கர்த்தரை தேட வைக்கிறது, ஜனங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? ராஜாவுனுடைய வேலை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், உன் ராஜா வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. இவர் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவல்ல, இவர் என்றென்றும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் அந்த நாட்களிலே ராஜாக்களை எதிலே அவர்கள் ஏற்றி கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், அந்த கோவேறு கழுதையில ஏற்றி கொண்டு வருவார்கள். கவனிங்க, இந்த கோவேறு கழுதை யார் வைத்திருப்பான்னு கேட்டா, பெரிய பணக்காரர்கள், பெரிய சாதாரண பணக்காரர்கள் அல்ல, பெரிய பணக்காரர்கள் தான் இந்த கோவேறு கழுதை வச்சுப்பாங்க. இல்லாட்டி ராஜாக்கள் இந்த கோவேறு கழுதையில என்ன செய்வாங்க? வலம் வருவாங்க. நான் காமிச்சு கொடுக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தாவீதின் குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக்குகிறாங்க. அப்ப நடக்குது பாருங்க இந்த சம்பவம், அப்படியே நீங்க பார்க்க முடியும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1:20 வாசிங்க பார்க்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் அனைவரின் கண்களும் என்ன செய்கிறது? தாவீது வயசாயிருச்சு, தாவீது அந்திம காலமாக இருக்கிறது. அவனுடைய வயது சென்ற அந்த காலத்துல தாவீதுக்கு அப்புறம் யாரு ராஜாவா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருடைய இஸ்ரவேல் அனைவரின் கண்களும் உம்மையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, தாவீதையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்த வசனம் நீங்க வாசிங்க பார்க்கலாம். 21. அறிவியாமல் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவனே, பின்பு என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் என்ன செய்வோம்? எண்ணப்படுவோம் என்று சொல்லி ராஜாக்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் 33ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 33ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு, இப்ப தாவீது சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, சாலமோனை நீங்க என்னவா மாத்துங்க? ராஜாவா மாத்துங்கன்னு சொல்றாரு. இப்ப சாலமோனை எப்படி ராஜாவா மாக்குறாங்க? வாசிக்கலாம். என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேரின் கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கும் அழைத்து கொண்டு போங்கள். அப்ப ராஜாவா மாத்தணும்னா எதுல வரணும் அப்படின்னு கேட்டா, அவர் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவர் ராஜா என்கிற அடையாளம். அப்ப ராஜா என்கிற அடையாளம் கழுதையின் மேல் வரும்பொழுது, அப்ப இயேசு கிறிஸ்து எதுல அவர் வாராருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவரும் ஏறிராத கழுதையின் மேலே அவர் என்ன செய்கிறார்? ஏறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். 34ஆம் வசனத்தை இப்ப நீங்க வாசிங்க பார்க்கலாம். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர் என்று சொல்லப்பட, அபிஷேகம் பண்ணி ராஜாவா மாத்துறாங்க. கிறிஸ்து என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் நாம ஜெபம் பண்ணும்போது கூட அப்பா அப்பா அப்பான்னு மட்டும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால, அப்படி அபிஷேகம், விடுதலைக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவருடைய நாமத்தினால சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பாருங்க, சிலர் நேரம் ஜெபம் பண்றதை சில பார்த்துறேன், சுவாமி 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 அப்படின்னு. சுவாமி சுவாமின்னா ஒன்றும் ஆகாது. பாருங்க, விவேகானந்தரை கூட சுவாமி அப்படின்னு தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நித்யானந்தாவை கூட நித்யானந்தா சுவாமி அப்படின்னு தான் என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்களும் ஜெபம் பண்ணும்போது சுவாமி சுவாமி அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தோட ஜெபம் பண்ணணும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அநாதியா என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு இந்த தாவீதின் குமாரனாகிய சாலமோனை இந்த மாதிரி தான் ராஜாவாய் மாற்றுகிறார்கள். அதே போல தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் யாராய் மாற்றப்படுகிறார்? அவர் ராஜாவாய் அங்க ராஜா என்று அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். மாத்திரமல்ல, அங்க எக்காலம் ஊதி
சாலமோன் வாழ்க என்று சொல்லி என்ன செய்யுங்கள், வாழ்த்துங்கள். 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல 35ஆம் வசனம் அடுத்த வசனம். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து, யார் நகர்வலம் வருது, யார் நகர்வலம் வருது, சாலமோன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் அவர் என்ன செய்திருக்க வேண்டும், வீட்டிற்கும்படி அவனை என்ன செய்யுங்கள், கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஒரு ராஜா ஒரு கழுதையின் மேல் ஏற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் நகர்வலம் கொண்டு வரப்பட்டு அவர் எங்கே கொண்டு அமர்த்தப்படுகிறார் என்று சொன்னால் சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிறார். அதை போல நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரும் ஒரு கழுதையின் மேல் ராஜாவாக ஏற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த நகர் ஊர்வலம் வந்து அவர் சிங்காசனத்திலே அமர்த்தப்படவில்லை. ஆண்டவராய் இயேசு சொன்னார், என்னுடைய சிங்காசனம், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் நித்தியத்துக்குரியதா இருக்கிறது. இன்றைக்கு நான் ராஜாவாக எங்கே நான் அமர வேண்டும் என்று கேட்டால் உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்திலே நான் அமர வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு பேசும்படி விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 41ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த 1 ராஜாக்கள் 1:41 வாசித்து பாருங்க, பார்க்கலாம். 41. அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா அதை கேட்டார்கள். யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று என்ன செய்தானாம், விசாரித்தானாம். அன்றைக்கு இந்த யோவாப் விசாரித்தது போல இயேசு கிறிஸ்து அந்த ஓசனா பவனியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாய பிரமாணிகளும் அங்கே விசாரித்தார்கள். என்ன சத்தம் கேட்கிறது என்று விசாரித்தார்கள். ராஜாதி ராஜா வந்து கொண்டிருக்கிறார் என்கிற சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டான். நம்முடைய ராஜாவாகிய தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய சிங்காசனம் இந்த உலகத்துக்குரியதல்ல, நான் உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணபடி விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைதான் 1 ராஜாக்கள் 40வது அந்த 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசித்தோம். மறுபடியும் அதை வாசிப்போம். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பா என்ன செய்தார்களாம், சந்தோஷித்தார்கள். இன்றைக்கு அந்த பவனியில் இதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வெற்றி பவனியாய் வந்தாரே, அன்றைக்கு இதுதான் பிரியமானவர்களே நடந்தது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். அந்த ஜனங்கள் அவரை ராஜாவா இந்த உலகத்துக்குரிய அரசபையிலே அரண்மனையிலே சிங்காசனத்திலே ராஜாவாய் உட்கார வைத்த அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கு இந்த உலகத்தின் ராஜ்யம் முக்கியமல்ல, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். அதற்கு இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம், ராய் தங்கினார். இந்த பவனி எல்லாம் முடித்து பரிசுத்த வாரம் என்று சொல்வார்கள். இந்த வாரம் வருகிற வாரம் முழுவதும் என்ன வாரம் என்று சொல்வார்கள், பரிசுத்த வாரம் என்று சொல்வார்கள். இந்த நாட்களிலே இந்த பவனி எல்லாம் முடித்து கர்த்தர் எங்க போனார்னு கேட்டா, இன்னைக்கு அதுதான் செய்தி, பெத்தானியாவிலே இருக்கிறதான ஒரு வீட்டுக்கு போனார். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த பெத்தானியாவில் இருந்த அந்த குறிப்பிட்ட வீட்டு யார் வீடு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜா ஆண்டவர் எதை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே ஒரு வீட்டை கர்த்தர் தெரிந்து கொண்டு அங்கே தங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்க 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இதை குறித்து சீசர்களும்
ஆண்டவராக இயேசுனிடத்தில் கேட்குறாங்க. அதை டச் பண்ணிட்டு நான் அடுத்ததுக்கு நான் போகலான்னு நான் நினைக்கிறேன். 6ஆம் வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைந்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒருவன் கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். இதோ வாசப்படியில் நின்று நான் என்ன செய்கிறேன்? கதவை தட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து நான் அவனோட என்ன செய்வேன்? வாசம் பண்ணி அவனோட நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். உங்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே அவர் அவர் தங்கும்படி விரும்புகிறார். ஆண்டவர் பெத்தானியாவிலே போய் அங்கே ராத்தங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து 5 முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பேசும்படி நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடா எண்ணப்படுமாம்? ஜெப வீடு என்ன செய்யப்படும் என்று எண்ணப்படும். நீங்களோ அதை என்னவாய் மாற்றினீர்கள்? கல்லர் குகையாய் மாற்றினீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பவனியிலே எங்கே வந்து தங்கினார்? ஒரு வீட்டிலே, பெத்தானியா இருக்கிறதான அந்த லாசருடைய வீட்டிலே, அந்த மாத்தாள் மரியாள் தங்கியிருந்த அந்த வீட்டிலே அடிக்கடி இயேசு அங்கே போய் தங்குவார், அங்கே பேசுவார், அங்கே அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லுவார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்கே தங்கினார் என்று சொன்னால் அந்த பெத்தானியாவில் இருக்கிற வீட்டிலே தங்கினார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலே தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாக தங்கி வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். எத்தனை பேருடைய வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் இன்விசிபிள் கிங்டம், நம்முடைய கண்களுக்கு தெரியாத அவருடைய ராஜ்யமாய் இருக்கிறது. தேவனுடைய சபை அவருடைய ராஜ்யமாய் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அவருடைய ராஜ்யம் பரம்பி இருக்கிறது. நித்திய ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது. அதற்கு முன்பதாக இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் யாருக்குள்ளே இருக்கிறது? யாருக்குள்ளே அவர் ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? நமக்குள்ளே அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்குள்ளே அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினால தான் இந்த வெற்றி பவனியிலே அவர் போய் ஒரு வீட்டை தெரிந்தெடுத்து அங்கே இந்த குடும்பத்துக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்கும்படி அங்கே போய் தங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே வந்து தங்குவதற்கு, அந்த ராஜா உங்க வீட்டிலே குடியிருப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அந்த ராஜா உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த நாட்களில் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடா எண்ணப்படும்? ஜெப வீடு எண்ணப்படும். நீங்களோ அதை என்னவாய் மாற்றி போட்டீங்க? கல்லர் குகையாய் மாற்றி போட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருடைய வீடும் ஒவ்வொருடைய சரீரமும் கர்த்தருக்கு ஜெப வீடாக எண்ணப்படுமானால் அங்கே நம்முடைய ராஜாதி ராஜா ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தங்கி வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். ஆகையினால்தான் இந்த பவனியிலே ஆண்டவர் இந்த ஜெப வீட்டை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறார். அங்கே நான் வாசம் பண்ணுகிற இடம், அங்கே நான் உலாவி வருகிற இடம், இது என்னுடைய ஜெப வீடு, இது என்னுடைய ஜெப வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபைகள், ஆலயங்கள், பேராலயங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். ஏசாயா இதை குறித்து சொல்லும் பொழுது அருமையாய் சொல்லுகிறார். சகல ஜனங்களை என் வீட்டிலே நான் கூட்டி சேர்த்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜெப வீட்டிலே அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பர்வதமாகிய ஜெப வீட்டிலே நான் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன், அங்கே மகிழ பண்ணுவேன். ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் ஜெப வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். உங்களை கொண்டு வருகிறார், ஜெபிக்க வைக்கிறார். உங்களையும் அவருடைய ஜெப வீடாய் மாற்றும்படி விரும்புகிறார். உங்களுடைய வீட்டை கர்த்தர் ஜெப வீட்டாய் கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். காரணம்,
எல்லாருடைய வீடுகளை கர்த்தர் ஜெப வீடாய் மாற்றும்படி விரும்புகிறார். காரணம், அங்கே ராஜாதி ராஜா உலாவி வரும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் ஒரு குடும்பத்தை அன்றைக்கு அந்த பவனியிலே தெரிந்தெடுத்தார். ஒரு வீட்டை தெரிந்தெடுத்து கர்த்தர் அங்கே போய் தங்கினார். இன்றைக்கு எத்தனை பேருடைய வீட்டிலே கர்த்தர் ஆகிய தேவன் ராஜாதி ராஜா உலாவி வருகிறார்? எத்தனை குடும்பத்துல அந்த ராஜாதி ராஜா உலாவி வருகிறார்? யோசித்து பாருங்க. உங்க குடும்பங்கள்ல கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் இருக்கிறதா? உங்க வீட்டை ஒரு ஜெப வீட்டை போல நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? காரணம், ராஜா உங்கள் வீட்டிலே தங்கும்படி விரும்புகிறார். ராஜா உங்களுடைய வாழ்க்கையிலே தங்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் வாஸ்தவம் இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயமா என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இருக்கு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், அங்கே தேவன் உலாவி வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அவர் தங்குகிற ஒரு ஜெப வீடாய், உங்கள் ஒவ்வொருடைய வீடும் கர்த்தர் தங்குகிற ஜெப வீடாய் மாற்றும்படி விரும்புகிறார். ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஆராதனையிலே நாம் கொண்டாடுகிறோமே, இந்த ராஜா எங்கே தங்கும்படி விரும்புகிறார்? ரோமருடைய அரண்மனையிலே அல்ல, ரோமருடைய சிங்காசனத்தில் அல்ல, உங்களுடைய இருதயமாகிய உங்களுடைய வீடாகிய அந்த சிங்காசனத்தில் தான் கர்த்தர் தங்கும்படி விரும்புகிறார். ஆண்டவர் இதை தான் சுட்டி காமித்தார். நான் அரண்மனைக்கு போய் ராஜாவாய் மாறுவதற்கு நான் அழைக்கப்படவில்லை. இங்க இருக்கிறதான எத்தனையோ மக்களுடைய கோடான கோடி மக்களுக்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன். பிதாவாகிய தேவன் அதை அனுப்பினார். நான் வீட்டிலே வாழ்க்கையிலே நான் ராஜாதி ராஜாவாய் தங்கும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே தான் இருளின் ராஜ்யங்களை நமக்குள்ள இருந்து அகற்றி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ள வைக்கிறார். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க, பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம் எல்லாரும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார்னா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஒரு காலத்துல யாருடைய ராஜ்யம் இருந்துச்சு? இருளின் ராஜ்யம். நிறைய அருமையா சொன்னாங்க. என்ன ராஜ்யம்? பிசாசின் ராஜ்யம். அதனாலதான் யோவான் 8:44 சொல்லுது, உங்கள் ஆதி பிதாவாகிய பிசாசினால் நீங்கள் என்ன செய்தவர்கள். கேட்கும் போதே ரொம்ப பெரிய இதா இருக்குது பாருங்க. ஒரு காலத்துல நம்மளை பிசாசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். பிசாசு, அவனை குறித்து யோவான் 10:10 சொல்லுகிறது, அவன் திருடவும் சொல்லுங்க கொல்லவும் அழிக்கவுமே என்ன செய்கிறான்? வருகிறான். அவன் வேலை அதுதான், திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. இதுதான் பிசாசுனுடைய வேலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை என்ன? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலையாக்குகிறவராக இருந்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்குள்ள அந்த ராஜ்யத்தை வச்சிட்டார்னா, கர்த்தர் நமக்குள்ள அந்த ராஜ்யத்தை வச்சிட்டார்னா, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய். இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ள இன்னும் ஸ்தாபிக்கப்படலை. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, கர்த்தரை நம்பி வந்தோம், விடுதலை கிடைச்சிச்சு, சுகம் கிடைச்சிச்சு, அற்புதம் நடந்துச்சு, இதனால நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கள்ன்ற காரியம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து எப்ப வாசம் பண்றாரோ, என்றைக்கு இருளின் ஆதிக்கம் உங்களை விட்டு வெளியே போகிறதோ, என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்றாரோ, அன்றையிலிருந்து தான் அந்த தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்க விடுதலையானதினாலோ அல்ல, பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலைனாலோ அல்ல, நீங்க ஆலயத்துக்கு வருகிறதுனால கூட அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு என்னைக்கு நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுத்து கர்த்தருக்குள்ளாக உங்களுக்குள்ளாக கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரோ, அன்றைக்கு தான் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதா இருக்கிறது. நீங்க நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்,
கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஆனா நமக்குள்ள தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்ட கிடையாது. எத்தனையோ வாலிபர்கள் சபைக்கு வந்திருக்கிறோம், கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்றாரா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டா எத்தனை பேர் ஆமா பாஸ்டர் எனக்குள்ள கர்த்தர் ராஜ்யம் இருக்கிறதுன்னு சொல்ல முடியும்? விரல்களின் நுனிகளினாலே பிசாசுகளை விரட்டுவீர்கள், அப்பொழுது தேவ ராஜ்யம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தேவ ராஜ்யம், அவருடைய சிங்காசனம் உங்கள் இருதயத்திற்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதா? ராஜாதி ராஜா உங்களுக்குள்ளே வாசம் பண்றாரா? இன்னைக்கு அநேகருக்குள்ளே நாம் பார்க்க முடிகிறது, விடுதலையானவர்கள் உண்டு, இன்றைக்கும் ராஜாவுக்கு இடம் இருதயத்தில் இல்லை. இருதயமாகிய சிங்காசனத்தில் வீட்டில் ராஜாதி ராஜாவா இயேசுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. கவனிங்க, ஓபேத் ஏதோம்ன்ற ஒரு மனுஷன் இருந்தான். தற்சமயமா கர்த்தருடைய பெட்டி யார் வீட்டில் போய் அமுட்டுக்கிச்சு பாருங்க. ஓபேத் ஏதோம் வீட்டில் எத்தனை மாசம் இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க. பெலிஸ்தியர்களின் கைகளிலே பிடிபட்டிருந்த கர்த்தருடைய பெட்டி பல ஆண்டுகளுக்கு பின்பதாக, கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பின்பதாக, ஏழி நாட்களிலே பிடிபட்ட பெட்டி. சாமுவேலும் தேடல, சவுலும் தேடல, இவங்க யாரும் தேடாத பெட்டியை யார் தேடுறான்னு கேட்டா தாவீது என்ன செய்யறாரு? தேடுறாரு. முத தடவை கொண்டு வராரு, தோத்து போயிட்டாரு. ஊசா போய் அதை போய் தொட்டு அடி வாங்கி கடைசியில் அதை பயந்துட்டாரு பாருங்க அந்த பெட்டியை. இது யார் வீட்டில் வந்து நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபேத் ஏதோம் வீட்டில் நிக்குது. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டில் அந்த பெட்டி இருந்த 3 மாதமும் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஆசீர்வாதம். எல்லாம் பாருங்க, என்ன கவனிங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பயங்கரமான ஆசீர்வாதம். இதை தாவீது பார்க்கிறாரு. தாவீதுக்கு சொல்லப்படுது கர்த்தருடைய பெட்டி. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி, இதே பெட்டி எங்க இருந்துச்சுன்னா பெலிஸ்தீனுடைய இடத்துல என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனா அங்க என்ன உண்டாச்சு? சங்காரம் உண்டாச்சு, அங்க வியாதி உண்டாச்சு. ஆனா அதே பெட்டி யார் வீட்டில் வருது? ஓபேத் ஏதோம் வீட்டில் விடுது, ஆசீர்வாதமா இருக்குது. யோசித்து பாருங்க கொஞ்சமாவது. கர்த்தர் நம்ம வீட்டில் இருந்தார்னா, கர்த்தர் நம்முடைய ராஜ்யமாகிய நம்முடைய இருதயத்தில் சிங்காசனம் போட்டு உள்ள இருந்தார்னா நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலையில கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இந்த 3 மாதமும் இந்த பெட்டியை வச்சிருந்த அந்த ஓபேத் அது எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பான். இது கர்த்தருடைய பெட்டி இல்ல, இது தேவனுடைய பெட்டி இல்ல. அந்த முழு குடும்பமும் காலையில சாயங்காலமும் கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குதோ அங்கே காலையும் மாலையும் 24 நேரமும் 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா டீம் போட்டு கர்த்தரை ஆராதிப்பாங்களாம். இந்த ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய சிங்காசனம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குடா, கர்த்தருடைய மகிமை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அவன் பகலும் இரவும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சான். அந்த வீடு 3 மாதத்துல எப்படி சொல்லப்படுதுன்னா அவனும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதிச்சார். அவனை மட்டும் இல்லைங்க, அவன் கூட இருந்த சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு விட்டுட்டாரு. யாரால? ஒரே மனிதன் ஓபேத் ஏதோம்னுடையனால. உங்க வீட்டில் ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்குதா? உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்குதா? இயேசு உங்க வீட்டில் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாரா? இயேசு உங்க வீட்டில் வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாரா? இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் சிங்காசனம் போட்டு அவர் அமர்ந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. கணவன் மனைவியும் சண்டையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா துண்டை போட்டு மூடிக்கிடுவாரு. என்னன்னு பார்த்தா கேட்க முடியல வார்த்தையே. என்னடா இப்படிலாம் டிக்ஷனரி பேசுறானே, இப்படிலாம் டிக்ஷனரி பேசுவாள் இந்த பிள்ளையா? வெளியில போகும்போது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், வீட்டுக்குள்ள வந்தா ஆண்டவர் நிறைய பேருடைய வீட்டில் ஆண்டவர் அரண்டு போய் இருக்கிறாரு. வெளியே போல, வீட்டை விட்டு வெளியே போனா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க சில நேரம் நினைக்கலாம், பாஸ்டர் இந்த குடும்ப சண்டையை பேசும்போது என் குடும்பத்தை பற்றி தான் பேசுறாரு. அப்படி இல்லை, பல குடும்பத்தை நான் பார்க்குறேன். நிறைய நேரம் பிரச்சனை என்னன்னா, கடன் பிரச்சனையை பற்றி நான் பேசினேன். என்ன இப்போம்னா அன்னைக்கு கடன் பிரச்சனையோட வந்திருக்கிற ஆளுக்கு பாதிக்கப்பட்டுரும், நம்மளை தான் பாஸ்டர் பேச. இல்லை, நீங்கள் என்ன மட்டும்தான் பார்க்குறீங்க, நான் உங்களை மாதிரி 100 பேரை பார்க்குறேன் ஒரு நாளைக்கு.
என்ன சொல்றீங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அது உங்களை தான் பேசணும், இல்லை உங்களை மாதிரி 100 பேர் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்காக பேசுறதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வீட்டில் கர்த்தர் என்ன செய்யும்படி விரும்புகிறார்? வாசம் பண்ணி விரும்புகிறார். அந்த ராஜாவுக்கு ஏற்புடைய வீடை உங்க வீடை மாத்துங்க. பெரிய பங்களா ஒருத்தர் கட்டினாராம். அவர் கட்டிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே உங்களுடைய சிங்காசனமும் நீங்களும் நானும் இந்த ஒரு ஜெப அறையிலே நாம் உலாவ வேண்டும். இந்த ஜெப அறை ஏசப்பா உங்களுக்குரியது, ஜெப அறை ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஜெப அறையில் ஏசப்பா உள்ள வச்சுட்டாரு. இவர் அடிக்கடி போவார், ஜெபம் பண்ணுவார். அந்த ஒரு அறை மட்டும் கம்முன்னு இருந்துச்சு. மற்ற எல்லா ரூம்லேயும் கடமுடான்னு என்ன கேட்குது? சவுண்டு கேட்குது. இவருக்கு ஒரே இப்போ என்னடா வீடு கட்டி வந்திருக்கிறோம், இந்த ஒரு அறையில் ஏசப்பாவை நம்ம உள்ளே வச்சுட்டோம், மற்ற எல்லா அறையிலையும் என்ன கேட்குது? சடமுடா கடமுடா சில் சல் சில் சல், கடமுடா சடமுடா கில் சல். இந்த ஆளுக்கு ஒரே பெரிய பீதி. போயிட்டாரு ரூமுக்கு, ஏசப்பா ரூமுக்கு. இவருக்கு ஏசப்பாவுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கிறாருல. ஏசப்பா என்ன ஏசப்பா எல்லா ரூம்லையும் சவுண்டு கேட்குது, பிசாசு நடமாடுற மாதிரி தெரியுது, எதையாவது செய்யுங்க. நான் என்னப்பா செய்ய, நான் ரொம்ப ஜென்டிலான ஆள், எனக்கு ஒரு ரூம் கொடுத்து அந்த இடத்துல நான் இருக்கிறேன், அங்கே ஏதாவது சத்தம் வருதா? அங்கே எதுவும் வரல, மித்த எல்லா ரூம்லையும். அவர் சொன்னாராம், ஏசப்பா உங்களுக்கு இந்த ரூம் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா ரூம்லையும் வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி முழு வீடை யாருக்கு கொடுத்தாரு? ஏசப்பா. ஒருத்தர் ஞானஸ்தானம் ஒரு பாஸ்டர் கொடுத்தாராம். ஞானஸ்தானம் கொடுக்கறதுனா எப்படி கொடுப்பாங்க? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முக்கி இப்படி கொடுப்பாங்க. இவர் வந்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முழுவதுமா முக்கி கொடுக்க உள்ள இறங்க வந்து கையை மட்டும் தூக்கிக்கிட்டாராம். ஆண்டவரே 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 எல்லாத்தையும் வச்சு இதை மட்டும் விட்டுருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, நிறைய காரியங்களை நாம வந்து இது 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 இந்த இடத்துல நீங்க ஆண்டவரே இந்த இந்த சரௌண்டிங்ல மட்டும் நீங்க வாசம் பண்ணுங்க போதும், இந்த மாதிரிலாம் இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஏசப்பானுடைய சிங்காசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கணும், நம்ம பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஏசப்பாவுடைய வாழ்க்கை இருக்கணும், சிங்காசனம் இருக்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யோசேப்பும் மரியாளும் ஆலயத்துக்கு வந்தார்கள். 12 வயது நிரம்பின ஏசப்பாவை கூட்டத்தில் தொலைத்து விட்டு போனார்கள். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஏசப்பாவை இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்களே தவிர ஏசப்பாவை அநேகர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதில்ல. ஏசப்பா உங்களை பார்க்க வந்தேன், இங்கேயே நீங்க இருங்க, என் வீட்டுக்கு மட்டும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. அதனாலதான் வீடு மாறல, அதனாலதான் வாழ்க்கை மாறல, அதனாலதான் ஜீவியம் மாறல. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் என்னை அமர வச்சு பாரு, உன் வீடாகிய சிங்காசனத்தில் என்னை அமர வச்சு பாரு, உன் பிஸ்னஸ் ஆகிய சிங்காசனத்தில் அமர வச்சு பாரு. உன்னை டாப்ல தூக்கலன்னா என் பேரை மாத்திக்கோன்னு கர்த்தர் சொல்றாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில இந்த ஓசன்னா என்று சொல்லி இரட்சகரை ஆராதிக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் பெத்தானியாவிலே நான் யாருடைய வீட்டுக்கு போனேன், என்னை நேசிக்கிற மார்த்தாள். அங்கே இயேசுக்கு அடிக்கடி இடம் உண்டு. ஆகையினால அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அவர்கள் கர்த்தரை ராஜாதி ராஜாவை அவர்கள் உண்மையாய் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர்கள் வீடு தேவன் தங்குவதற்கு ஏற்புடையதாக இருந்தபடினால் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. நான் சில நேரம் சொல்வேன், ஆண்டவரே இது உங்களுடைய வீடு என்று நான் சொல்லுவது வழக்கம். நீங்கள் வாசம் பண்ணுகிற இடம், நீங்கள் வாசம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆண்டுகிட்ட பேசி பாருங்கள். ஆண்டவரே இது வந்து உங்கள் பிஸ்னஸ்ஸு, என் பிஸ்னஸ்னே சொல்லாதீங்க, கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு சொல்லுங்கள். என் வீடுன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் கொடுத்த வீடு அப்படின்னு சொல்லுங்கள். ஏசப்பா நீங்கள் வந்து என் பிஸ்னஸுக்கு நீங்கள் தான் முதலாளி, நான் முதலாளி அப்படின்னு சொல்லிடாதீங்க. முதலாளி ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படி இருப்பார்? அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார், அவரெல்லாம் சாதாரணமாக பார்க்க முடியாது, நான் மட்டும் தான் பார்க்க முடியும். என் பிஸ்னஸ், என் ஊழியம், என் வீடு, என் வாழ்க்கை, வேலை, இது எல்லாத்துக்கும் யார் எஜமான்னா? ஏசு ராஜா எஜமான். அவரை ராஜாவா வச்சு நீங்கள் ஆராதித்து அந்த மினிஸ்ட்ரியை செஞ்சு பாருங்க, அந்த வேலையை செஞ்சு பாருங்க, அந்த பிஸ்னஸை செஞ்சு பாருங்க. ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது ஏன் பிஸ்னஸ் இல்லை, இது யாருடைய பிஸ்னஸ்? இது உங்கள் பிஸ்னஸ்.
ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை மாற்ற விரும்புகிறார். 21:16 பாருங்க. 21:16 மறுபடியும் வாசிங்க அந்த பகுதியில். 21:16 மத்தேயு 21:16. அவரை நோக்கி குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் என்ன செய்யலையா, வாசிக்கலையா? இந்த பவனில சிறு பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வராங்க. அவர் சொல்றாரு, இது தீர்க்க தரிசனம். குழந்தைகள் வாயினால யாரை மகிமைப்படுத்துவார்களாம்? பாலகருடைய வாயினாலே துதி உண்டாகும்படி இப்படி நடந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஓசன்னா, இந்த குருத்தோலை ஞாயிறில் நாம் 2வது கற்றுக்கொள்கிற பாடம், நம்முடைய வாயிலே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். ஆமென். இதெல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேருடைய வாயிலே கர்த்தரை துதிக்கிற, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? புதிய புதிய பாடல்களை பாடி கர்த்தரை நீங்கள் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நிறைய பேருடைய வாட்ஸ்அப்பில் நான் பார்க்கும் பொழுது நிறைய சினிமா பாடல்கள், நிறைய ஜோக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் நான் பார்க்க முடியுது. அப்படியே பச்சை பார்க்குறீங்களா? இருங்க, உங்கள் நம்பரை மட்டும் பிளாக் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஆளுகளுமே இப்போ நல்ல பாடல்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, சூப்பர் பாடல்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. நல்ல புதிய பாடல்களை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய புதிய பாடல்களை எடுத்து 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 மனைவி சில பிள்ளைகளுக்கு காண்பிக்கு ஒரு புதிய பாடல்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. புதிய பாடல்களை இந்த மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை காலேஜில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை எங்கேயாவது வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் இங்கே பாடுறா புதிய பாடல்களை, ஏசப்பா எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த பாடல், இது ஒரு குத்து பாடல்றா, கேள்றா அப்படின்னு. நிறைய பேர் அப்படி தானே, சினிமா பாடலில் போய் எதுக்கு குத்து பாடல் தர்றீங்க? கிறிஸ்துவிலே குத்து பாடல் நிறைய என்ன செய்யுது இருக்குது பாருங்க, கேளுங்களேன். ஏன்னா ஒருத்தருக்கு சோக பாடல் கேட்க நல்லா இருக்கும். யார் என்னை கடைசி வரை இதே தான், யாராவது கைவிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி சோக பாடல் வீட்டில் யாராவது வச்சுட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். எனக்கு எப்பவுமே உற்சாகமாக என்ன செய்யணும் இருக்கணும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், என்ன அந்த மாதிரி பாடல்களை நாம, கர்த்தருடைய பாடல்களை நம்ம கேட்க வேணும் பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய புது பாடல்களை வந்திருக்கிறது பாருங்க. நிறைய பாடல்கள், கர்த்தருடைய பாடல். உங்க வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற துதி. அதான் துதி பலியெல்லாம் நம்ம காலையில் 8:30 மணி ஆராதனை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆரம்பிச்சிடும். துதி பலி செலுத்த ஆரம்பிக்கணும். சோத்திர பலி என்ன செய்யறாங்க, செலுத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்நேரமே வாங்கலேன். சோத்திர பலியில் நீங்கள் செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வேற மாதிரி ஆக்கிடுவார் பாருங்க. ஏற்கனவே வேற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறத காட்டில் கர்த்தர் பெரிய லெவலில் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சின்ன பிள்ளைங்களை துதிக்கிற துதியை அவங்க நீங்க ஏற்படுத்தணும். நல்ல இங்கிலீஷ் பாடல்கள்ல இருக்கிறது. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்கன்னா நல்ல பாடல்கள், டான்மோன் பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமா என்ன செய்யும் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு காண்பிங்க, எடுத்து கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை துதியினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். லேயாள் மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு ஆளு பைபிள் கேரக்டர்ல இருக்க முடியாது பாருங்க. லேயாள் ராகேல்ற உலவர் ரொம்ப நேசித்தான் யாக்கோபு. அதனால லேயாளை அவன் ரொம்ப வேதனைப்படுத்தினான். அவன் ரொம்ப வேதனைப்படுத்தினான். மாமா ஒரே வீட்டில் 2 பிள்ளையை கட்டி கொடுத்துட்டார். இவன் ரேச்சலுக்காக ரொம்ப ஆசைப்பட்ட ஆடுகள்லாம் மேய்ச்சி கடைசியில் அன்னைக்கு ரேச்சல் கிடைக்கல, ராகேல் கிடைக்கல, யாரை கட்டி வச்சுட்டார்? லேயால் என்ன செஞ்சிட்டாரு? கட்டி வச்சுட்டார். லேயால் கொஞ்சம் அழகுல கம்மி பாருங்க, கண்ணு கூட கொஞ்சம் பூ இந்த மாதிரி என்ன செய்யுமா இருக்கும்னு சொல்கிறாங்க. இவன் பார்க்குற நாள்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, லேயாலை பார்த்தா அவனுக்கு விருப்பமே இல்லை, ராகேலை பார்த்தா தான் அவனுக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அவளை தான் ரொம்ப நேசிக்கிறான். ஆனால் இவன் ஒவ்வொரு தடவையும் பிள்ளையை பெக்கும் பொழுது அவன் சொல்கிறான், என் சிறுமையை கர்த்தர் என்ன செஞ்சார்? மாற்றினார். என் வேதனையை கர்த்தர் என்ன செஞ்சார்? மாற்றினார். இனிமேட்டியாவது என் புருஷன் என்னை நேசிப்பான்னு சொல்லி அப்படிலாம் ஒவ்வொரு பிள்ளைய பெற்றெடுக்கிற. கடைசியில் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறா, என் நிந்தையெல்லாம் மாற்றிட்டான்னு சொல்லி இனிமேட்டு கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு யூதான்னு கர்த்தரோட பெயர் வைக்கிறான். அந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வராரு பாருங்க.
நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி என்கிற யூதா உங்கள் வாழ்க்கையில பிறந்தால் எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு மாறி போகும், எல்லா நஷ்டங்களும் உங்களை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம பாலகரின் வாயினால கர்த்தர் துதி எழும்ப பண்ணது மாதிரி நம்முடைய வாய்களினாலே கர்த்தர் துதியை எழும்ப பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 21:31 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 21:31 வாசிங்க. மூன்றாவதா குறிப்பாக, இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி ம் 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 மெய்யாகவே உங்களுக்கு ஒரு உவமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சொல்லுகிறார். இந்த பண்டிகை நாட்களில் இந்த உவமையை சொல்லுகிறார். அதுல இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்கிறான். வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க இந்த டீட்டெயிலாம். மூன்றாவதாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, அந்த நாட்கள்ல தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ராஜாவாய் அவர் இருப்பார். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ராஜாவா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கட்டும். அந்த தேவ ராஜ்யம் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். மூணாவது, இந்த ராஜாவுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நல்லா கவனிங்க. தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறதுக்கு சில நேரம் ஆண்டவர் நடத்துகிற பாதை நமக்கு புரியாது. தேவ சித்தம் செய்வதற்கு நீங்க முற்படுங்க. ஆண்டவர் உங்க சித்தத்தின்படி என் வாழ்க்கை இருக்கணும்னு நீங்க யோசிங்க. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிறைவுக்கு நான் வந்துடுறேன். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் நம்ம தேவ சித்தத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். நமக்கு சில நேரம் புரியாது. வேதத்தை வாசித்தா தேவ சித்தம் புரியும். கர்த்தருடைய சத்தம் கேட்டால் தேவ சித்தம் புரியும். நமக்கு சில நேரம் தேவ சித்தம் புரியாதனால சில காரியங்களை கர்த்தர் செய்வார். அது நமக்கு புரியாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆண்டோடத்தில் கேட்டோம்னா கர்த்தர் அதை செய்வார். நான் தாயல்பட்டிக்கு இப்போ ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். 2 சம்பவத்தை வேகமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். தாயல்பட்டிக்கு நான் ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். என் வண்டி லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்க வண்டி ரைட் சைடில் மாறி போயிடுது. தேவன் அவருடைய சித்தத்தின் பாதையில் என்னை நடத்துகிறாருன்னு எனக்கு தெரில. ஒரு டைம் இதையும் மீறி நான் போனதுனால என்ன நடக்குன்னா, என்னுடைய இடது கையும் என்னுடைய இடது காலும் செயல்பட மாட்டேங்குது. இதெல்லாம் என் லைஃப்பில் பயங்கரமாக நான் கண்ட காரியம். இடது காலும் இடது கையும் என்ன செய்ய மாட்டேங்கி, செயல்பட மாட்டேங்கி. எனக்கு அந்த சின்ன வயசுல எனக்கு ஆண்டவர் என்னை அவர் சித்தத்தின் பாதைக்கு என்னை திருப்புறான்றது எனக்கு புரியல. மேற்கொண்டு நான் இது பிசாசின் போராட்டம் சொல்லி என்னை நான் பலப்படுத்தி கொண்டு செக் பண்ணி பார்த்தோம்னா மஞ்சக்காமலை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. அதாவது டாக்டர் செக் பண்ணல, மக்களே இவங்களே வரவங்களாம் சொல்றாங்க ஒருவேளை தம்பிக்கு மஞ்சக்காமலை இருக்கும்னு. மஞ்சக்காமலைக்கு பெரிய மருத்துவர் இங்கே இருக்கிறாரு, பால்ராஜ் அங்கிள். அவர் எவ்வளோ பெரிய மஞ்சக்காமாலை வியாதினாலும் அவர் கொடுக்குற மருந்து சுகமாயிரும். அவர் கொடுத்தாரு மஞ்சக்காமாலை மருந்து, எனக்கு கொடுத்தாரு. சரி ஒரு வேளை இருந்தால் சுகமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் என்னை தடுக்கிறார், அவர் சித்தத்தின் பாதையில் நடத்துகிறான்றதை தெரியாமல் இருந்ததுனால ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை விட்டுட்டு தான் அந்த ஊழியத்துக்காக நான் திரும்பி வர ஆண்டு உதவி செய்தார். ஏன்னா நான் ஒரு 25 ஏஜ், அந்த வயசு எனக்கு ஃபுல் செட்டில்டு. ஆத்துமாக்கள் வராங்க. அன்னைக்கே எனக்கு அந்த இடத்துல டெய்லி நான் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் ஒரு டாட்டா சும்மா வேற கொடுத்துருந்தாங்க. ஒரு சிகப்பு கலர் ரத்த கலர் டாட்டா சும்மா. 25 வயசில் எல்லாம் ஐயா 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 டாட்டா சும்மாவில் போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. திருத்தங்கள் விசுவாசியை பார்த்தா எனக்கு பயங்கரமாக இருக்குது பாருங்க. இந்த பக்கம் மட்டும் எட்டி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, பாத்திரக்கூடாதுன்றதுல இருக்கிறேன். ஆண்டவர் அடித்து கிளப்புனா என்னையவே நான் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியாத அளவிற்கு வர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் தேவ சித்தம். ஆண்டவர் என்னை கர்த்தர் கொண்டு வந்தார். நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சித்தத்தை நம்ம செய்கிறதற்கு ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன். சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரையும் நான் கேட்பேன், ஆண்டவரை என் விருப்பமே நிறைவேற மாட்டேங்கி, வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் மட்டும்தான் நிறைவேறுது. அவர் விருப்பத்தை செஞ்சோம்னா என் கூட சேர்ந்து உற்சாகமாக இருப்பார் ஆண்டவர். என் விருப்பத்தை ஏதாவது ஒன்று கேட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்க, உண்மையாகவே எப்படி பெத்த தாய் தப்புன்னு கோவிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிட்டு இருப்பாங்களா, அது போல் இயேசு நம்ம வாழ்க்கையில் கோவிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிட்டு இருக்க மாதிரி இருப்பார். அவரை மறுபடியும் போய் அவரை ப்ளீஸ் பண்ணி, ஏசப்பா உங்கள் சித்தத்தை நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டா நம்ம கூட இருந்து மகிமையாய் அவர் சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது சிலர்லாம் நம்மளை விட்டு விரட்டி விடுவாங்க. நம்மளை நீங்கள் ஒருவேளை நான் இந்த மாதிரி தீமை செஞ்சிட்டாங்களே, சில நண்பர்கள்லாம் நம்மளை விட்டு வெளியவே போயிடுவாங்க. ஐயோ இப்படி நம்ம கூட இருந்தானே, இப்படி வெளியே போயிட்டானே, எல்லாத்தையுமே கர்த்தர் பிரித்து விடுவார். பிரித்து விட்டுட்டு அவர் சித்தத்தில் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சின்ன வயதிலிருந்து இது வரைக்கும் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் அந்த ராஜாவுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. இயேசு ராஜா அவர் தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் சில தடைகள், சில தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் நின்று கொண்டு இருக்கிறதா? ஆண்டவரே இந்த விஷயத்தில் என்ன ஆண்டவரே தடையாயிருச்சு, இந்த விஷயத்தில் ஒரு தீமையை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே. கவலைப்படாதீங்க, இப்போ புரியவே புரியாது. ஏற்ற நாட்கள் வரும் பொழுது கர்த்தர் அதை புரிய பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட ஜீவியமாக இருக்கட்டும், என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், என் திருமண வாழ்வாக இருக்கட்டும், அநேகருக்கு நான் இந்த சேலஞ்சு கொடுக்குறேன். அதில் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் எனக்கு நன்மையை கர்த்தர் செய்ய வல்லவராக இருந்தார். அப்படியே நாகர்கோயிலில் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன் பாருங்க. பாஸ்டர் மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரா? நாகர்கோயிலில் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சொல்லும் போது சில நேரம் என்ன சூப்பர் பொண்ணுன்னு வேற சொல்லிவிட்டேன். ஒரு விட்டு அப்படி சொல்லிவிட்டேன். அப்போ என் வீட்டம்மா வீட்டில் போய் அப்போ நான் உனக்கு சூப்பர் பொண்ணு இல்லையா அப்படின்னு ஏதாவது வந்துடும் பாருங்க இந்த மாதிரி. அது மாதிரி ஆமாம். அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி ரைட் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது. அவங்க அப்பா வந்து வீடு பார்க்க வரணும். வீடு பார்க்க வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, நேராக இங்கே வராமல் நம்ம பாஸ்டர் மகனாக இருக்கோம்ல, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போயிட்டார். அவர் FCBCயில் இருக்கிறாரு, ஃபுல் காஸ்பிளில். பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போயிட்டார். யோசித்துக்கோங்க நீங்கள். அங்கே போனோன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அவருக்கா நீங்கள் கொடுக்க போகிறீங்க? அவங்க பாவங்க கஷ்டப்படுறவங்க, அவங்க அப்பா வந்து 10 பேரை வச்சுட்டு கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சொன்ன வார்த்தை அது. என்ன ஒரு மணி ஷாக்காக இருக்குல்ல எல்லாருக்கும்? சொன்ன வார்த்தை. ஒரு ஊழியக்காரன். இப்போ நான்லாம் என்கிட்டலாம் நிறைய ஊழியக்கார பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு யாராவது இப்போ நான் கொஞ்சம் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கொடுங்க, கர்த்தர் நல்ல பிள்ளைங்க தான், நல்ல குடும்பம், நல்ல ஊழியம். ஏன்னா ஊழியம் எப்போ பிரகாசிக்கும், எப்போ கர்த்தர் மாற்றுவான்னு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. குடிசையிலேருந்து ஆரம்பித்தவங்க கோபுரத்துக்கு வந்தோன்னா வேறு மாதிரி நினைக்கிறத பார்க்குறோம். நாளைக்கே இன்னொரு ஊழியக்காரர் எங்கேயாவது இங்கே ஒரு குடிசை போட்டு ஆரம்பித்தா கூட ஒரு நாள் அற்பமாக யாரையும் நினைக்கக்கூடாது. கர்த்தர் அந்த கர்த்தருடைய ஊழியம் அது வந்து பிஸ்னஸ் கிடையாதுல்ல. என்ன சொல்கிறீங்க பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சு, நானும் திருமணம் முடிஞ்சு எனக்கும் பிள்ளைகள்லாம் பிறந்து ராஜபாளையம் பக்கமும் ஏதோ ஒரு பக்கம் நான் வந்து ஒரு ஆராதனை, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கேன். மகிமையான ஆராதனை நடத்தி எல்லாம் முடித்து அந்த கூட்டம்லாம் முடிஞ்சோடனே இந்த நான் பொண்ணு பார்த்துட்டு போனேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுனுடைய அப்பா அங்கே வந்திருந்தார். அவர் வந்து என் கையை பிடிச்சிட்டு என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டார். இல்லை பாஸ்டர், அவர் கொஞ்சம் பெரிய பாஸ்டர், அவர் வந்து ஜிப்பாலாம் போட்டிருப்பார், நல்ல பெரிய பாஸ்டர். இல்லை பாஸ்டர் எனக்கு மறந்து போச்சு, இதையேவா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்க போகிறோம், எனக்கு மறந்து போச்சு. அவர் சொன்னார், தம்பி நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் தம்பி. ஆமாம், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் நான் ஒருத்தர் வீட்டுக்கு போய் உங்களை பற்றி கேட்போன்னு போய் அந்த ஆள் என்ன செஞ்சிட்டாரு, என்னை மாற்றி விட்டுட்டார் தம்பி. இந்த வார்த்தையை சொன்னார். நான் சொன்ன அந்த வார்த்தையை அவர் சொன்னார் தம்பி. இவ்வளோ மகிமையான ஆராதனை இப்போ நான் கேள்விப்படுறேன், நல்ல ஊழியம் செய்கிறீங்களா, இன்ன வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை தம்பி. சோகமாகாதீங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னது வந்து என்னென்னா, என் திருமணத்தை கூட தேவர் அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். இது ஏன் காரணம்னா என் லைஃப்பில் நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு. ஒன்றில் மட்டும் நான் தீர்மானமாக இருந்தேன், இந்த ஊரில் அப்பா ஊழியம் செய்கிறாரு, ஒரு நாளும் எங்கள் அப்பாவுக்கு தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்றதுல நான் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாள். நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுடைய வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்களுக்கு, ஒரு நாளும் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு தலைகுனிவை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் வச்சிடக்கூடாது. இது என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, நான் வந்து ஒரு திருமணமாகும் போது நான் வந்து என்னுடைய டெடிகேஷன் வந்து நகை போடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன், அப்படி தான் நீ திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என் வாழ்க்கையில் அப்படியே நான் நிறைவேற்றினேன்.
என் கூட இருந்த எத்தனையோ நண்பர்கள் லவ் பண்ணி பாஸ்டர்மார்கள் அப்படி கல்யாணம் முடிச்சு போனாங்க. நிறையா காரியங்களை செஞ்சு கல்யாணம் முடிச்சு போனாங்க. ஆனால் என் அப்பாவுடைய அந்த டெடிகேஷன், என் தகப்பனுடைய தலைக்குனிவுக்கு ஒரு நாள் நான் காரணமாயிடக்கூடாதுன்னு அப்படி நான் வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அநேக பாஸ்டர்மார்களுக்கு. வைராக்கியமுள்ள ஆளாக இருக்கணும்டா, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும், செத்தால கத்தருக்காக வாழணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த சாட்சியின் ஜீவியம் தான். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில, பாஸ்டர் நான் விரும்பின எதுவுமே எனக்கு வாய்க்கலன்னு நீங்க சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன், நீங்க விரும்புகிறதில்ல, தேவன் விரும்புகிறதை நடப்பிக்கும்படி அவர் சித்தத்திற்குள் அந்த ராஜாதி ராஜா உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு ரொம்ப நாள் இது ஒரு பெரிய பாரமா இருந்துச்சு, இப்படி இருந்தாலும் சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த யோசேப்பின் சம்பவத்தை நான் படிக்கும்போது, யோசேப் குறித்து படிக்கும்போது, யோசேப்பை குறித்து நான் படிக்கும்போது அவர் சொன்னார், இன்னைக்கு சகோதரர்களாகிய நீங்கள் எல்லாரும் செஞ்சது அவங்க தம்பியை பார்த்தோன்னா குற்ற மனசாட்சி ஆயிட்டாங்க. அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இவன் ராஜாவாக மாறணும்னு இவனை கொண்டு குடியில் போட்டு விற்று இவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான்னு நினச்சா இவன் என்னவா மாறிட்டான், அங்கே ராஜாவாக மாறிட்டான்ல. இப்போ கஞ்சிக்கே யார்கிட்ட தான் போய் நிற்கிறாங்க, விற்றாங்க பாருங்க தம்பி, அவன்கிட்ட தான் போய் நிற்கிறாங்களே. குற்ற மனசாட்சி ஆயிடுச்சு, தம்பி நாங்கள் இப்படி செஞ்சு. அவன் சொன்னான், அண்ணே அன்னைக்கு நீங்கள் தீமை செஞ்சது நல்லதுண்ணே, அதனால தான் அன்னைக்கு நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால வேளையில்? இந்த வசனத்தை நான் காலத்தில் படித்தோன்னே எனக்கு ஒரு பெரிய மன்னிக்கிற இருதயம் வந்துச்சு. ஆண்டவரே, அன்னைக்கு அவர் தீமை செய்யலைனா எனக்கு கர்த்தர் அருமையான மனைவியை, தாழ்மையுள்ள மனைவியை, ஊழியங்களை எடுத்து செய்கிற மனைவியை என் கரத்தில் கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், தேவன் நம்முடைய சித்தத்தின்படி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ராஜாதி ராஜாவுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உள்ள அந்த மகிமையான தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா, பாஸ்டர் இதை நான் ரொம்ப லேட்டாக கேட்டுட்டேன் பாஸ்டர், ஒருவேளை இப்போ எனக்கு கிடைச்ச மனைவி தேவ சித்தமுள்ள மனைவியனா? ஆண்டவர் சொல்கிறாரு, 100க்கு 100 தேவ சித்தமுள்ள மனைவியை தான் கொடுத்துருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. கைகளை உயர்த்து அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக வாழணும். நம்ம ராஜாதி ராஜா இந்த ஓசன்னா பண்டிகை நாளிலே நம்மோடு கூட இருந்து நம்முடைய சிங்காசனத்தில் வாழும்படி விரும்புகிறாரு. முதலாவது உங்கள் வீட்டில் சிங்காசனம் இருக்கட்டும், கர்த்தருடைய சிங்காசனம். ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் சிங்காசனம் இருக்கட்டும். அடுத்ததாக உங்கள் கர்த்தரை, இந்த ராஜாதி ராஜாவை துதிக்கிற துதி உங்கள் வீட்டில் இருக்கட்டும். மூணாவதாக அவருடைய சித்தத்தின்படி செய்து வாழுங்க. ஒருவேளை இன்னைக்கு தீமையாக தெரியலாம், நிறையா விஷயங்கள் நிறையா காரியங்கள் தீமையாக தெரியலாம். உங்களை அன்பாக கேட்குறேன், இன்னைக்கு தீமையாக தெரிகிறதை பொறுத்து கொள்ளுங்க. ஒரு நாள் அது நன்மையான காரியமாய், அது தேவ சித்தத்தின் மையமாய் இருக்கும். எல்லாரும் எழுந்து நிற்போமா தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹோசன்னா என்று சொல்லி அந்த ராஜாதி ராஜாவை ஆராதித்தார்கள். இன்றைக்கும் அந்த நிகழ்வை நாம் யோசிக்கிற வேளையில், அவர் இந்த உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி வரல, அவர் நமக்குள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி, மனுஷர்களுக்குள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி, மனுஷர்களுக்குள் ராஜாதி ராஜாவா இருக்கும்படிக்கு அவர் நம்மிடத்துல வந்தார். கைகளை உயர்த்தி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த உரபகதரனமா ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள நீங்க ராஜாவா உட்காருங்கப்பா. கடமைக்காக ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க பாரம்பரியமான கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம், பரம்பரை கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம். ஒருவேளை விடுதலையாகி சத்துருவின் வல்லமைகளை, பிசாசின் வல்லமைகளை, வியாதிகளிலிருந்து விடுதலையாகி சபைக்கு வந்திருக்கலாம். நீங்க எதனால சபைக்கு வாரீங்க? ராஜாவாகி இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? உங்க வீட்டில் இருக்கிறாரா? இது மதம் இல்லைங்க, இது மதம் இல்லை, இது தேவனுடைய மிகப்பெரிய ராஜ்யங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே,
என்னோடு நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே. ராஜாதி ராஜா எனக்குள்ள இருங்கப்பா. இன்னைக்கு இந்த ஓசனா பண்டிகை கொண்டாடுகிற காலத்தில், இந்த குருத்தொரு ஞாயிறு கொண்டாடுகிற காலத்தில் இந்த 3 காரியங்களை நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே. அந்த பெத்தானியாவுடைய வீட்டிற்கு நீ போனது போல என் வீட்டுக்கு நீங்கள் வாங்கப்பா. என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரே. இது வரைக்கும் நான் புரியாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. நீங்கள் வெளியிலிருந்து என்னை நீங்கள் ஏக்கி இருக்கலாம். இன்னைக்கு என் உள்ள நீங்கள் வாங்க ஆண்டவரே. நீங்கள் சந்தோஷமாக எனக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. உங்களை துதிக்கிற துதி என் வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ராஜா நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலே கூடி வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னமும் உடைய கிருபை உடைய பாதுகாப்பு ஒவ்வொருவரையும் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கேட்ட சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சீனியர் வாலிபர்கள் எல்லாம் நீங்கள் இருந்து என்னை பார்த்துட்டு போகும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் உங்களை இருங்க. நிறைவு ஆசீர்வாதம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய நாளுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தருடைய வருகை பரிந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.